ஆவியானவரே, இனி எங்க வாழ்க்கையில பயம் இல்லையப்பா, இனி எங்க வாழ்க்கையில கவலை இல்லை, இனி எங்க வாழ்க்கையில துக்கம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு துணையா இருக்கும் போது, கர்த்தர் எங்களுக்கு பலனா இருக்கும் போது, கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாய் கேடகமாய் இருக்கும் போது, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் போது, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேலானதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார். மகிமையானதை நான் கண்டடையும்படி கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றச் செய்வார் பயமில்லையே. மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்றச் செய்வார் பயமில்லையே. ஆவியானவரே, என் வாழ்க்கையில நான் நினைச்சிருக்கிற எல்லைகளை விட உயர்வான எல்லைகளுக்குள்ளே என்னை நடத்தி கொண்டு போக நீர் திட்டமுடைய தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் மேலான திட்டங்களை உடைய தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் வாழ்க்கையை குறித்து, எங்க ஊழியத்தை குறித்து, எங்க சபையை குறித்து நீங்க மேலான திட்டங்களை உடைய தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஊழியத்தை குறித்து மேலான எண்ணங்களை உடைய தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை குறித்து நாங்கள் எண்ணுவதை விட எங்க குடும்பத்தை குறித்து, எங்க பிள்ளைகளை குறித்து, எங்க பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்து மேலான எண்ணங்களை உடைய தேவனாய் இருப்பதற்காக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் தருவார் பயமில்லையே. நேர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் தருவார் பயமில்லையே. நான் என்ன ஜெபிக்கிறேனோ, நான் என்ன கேட்கிறேனோ அதை நிச்சயமாய் ஏற்ற வேளையில நேர்வழியாய் எனக்கு தந்து என்னை நடத்த நான் ஆராதிக்கிற இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுப்போமே. என்னை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர் என்னை கைவிடாமல் கரம் பிடித்து நல்ல கரை சேர்க்க போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றே கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. 2023 எதையெல்லாம் இழந்தோமோ, 2024 அதெல்லாவற்றை எங்களுக்கு திரும்ப கொடுக்க நீர் போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தம்பி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தம்பி. பரதேசியாய் நான் தங்கினதை
ஏற்றி சூழ்நிலைகளை நன்மையாய் மாற்றி கொடுக்க நீ போதுமானவராய் இருப்பதற்காக ஆவியானவரே உமக்கு ஒரு ஆராதனை செய்கிறோம். ஆவியானவரே எங்கள் சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவரே எங்களுக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறதற்காக அந்த வெள்ளங்களின் மேல, அந்த போராட்டங்களின் மேல, அந்த யுத்தங்களின் மேல எங்களுக்காக ஒரு ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காக, வெற்றி கொடி ஏற்றுகிறதற்காக நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Lord. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால எனக்கு பயம் இல்லை. நான் நம்பி இருக்கிற கர்த்தர் என் துருகமா இருக்கிறபடினால எனக்கு கலக்கம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. தேவரீர் என்னை நம்ப பண்ணி நம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைக்கிறோம் அப்பா. என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனங்களை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணையா நிற்பேன்னு சொன்னீங்க. உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. உடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிற ஐயா. என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும்னு சொன்னீங்களே. ஆண்டவரே நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இரத்தத்தை சிந்தி தம்முடைய சபையை அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆவியானவரே, இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை, இயேசுவின் இரத்தத்தை பிசாசு தொற்ற முடியுமா? தொட்ட மாத்திரத்திலே ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் சத்துருக்களை கருக்கி போடுமே, பொசுக்கி போடுமே. இரத்தத்தின் வல்லமையினால் அல்லவா சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறீர். இந்த சபை தேவனுக்குரியது, இந்த சபை இயேசுவுக்குரியது. சபையை கர்த்தர் நேசித்து போஷித்து பராமரித்து வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபையின் அவயவங்களாய், இந்த சபையின் அங்கங்களாய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்க இரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்வீராக, கண்ணின் மணி போல காத்துக் கொள்வீராக. ஒரு அவயவம் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய காவல் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் பேர்ல இருப்பதாக. இந்த திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொன்றின் மேலும் கர்த்தருடைய காவலை போடுகிறோம், தெய்வீக பாதுகாப்பை போடுகிறோம். நோயிலிருந்து காவல், பேய்க்கு ஒரு காவல், ஸ்தோத்திரம், சத்துருக்களுக்கு காவல், ஓநாய்களுக்கு ஒரு காவல். சபையின் மேல கர்த்தருடைய காவல் உண்டாயிருப்பதாக. மரணத்திற்கு விலக்கி ஒரு காவல். வீண் பழிகளுக்கு ஒரு காவல், விமர்சனங்களுக்கு ஒரு காவல். கர்த்தருடைய ஆளுகை சபையின் மேல் இருக்கும்போது அங்கே
பலத்த காவல். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் இருந்த காவல் இந்த திருச்சபையின் மேல் உண்டாயிருப்பதாக. தேவரீர் உம்முடைய ஜனத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. கிருபைகளுக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. நன்மையினால் நிரப்பி நடத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆராதனைக்கே வந்துவிட்ட உடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பரிபூர்ண நன்மையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய ஜனத்தை ஆசீர்வதியும் உடைய வருகை காயத்தப்படுத்தும். நன்மையினால் நிரப்பும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்வோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்வோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்வோம் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் மனப்பாடம் செய்து இப்படி முன்னாடி வந்து சொல்லுவது ஒரு சாக்லேட்டுக்காக அல்ல, ஆனால் அவருடைய முழு வாழ்க்கைக்கும் அந்த வசனங்கள் என்னவாய் மாறப்போகிறது? ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் மாறப்போகிறது. எனவே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் புறப்பட்டு வருவார்கள். நாம் புயல் போல் வசனங்களை சொல்வார்கள். ஸ்தோத்திரம். மழை போல் பரிசுகளை வெல்லுவார்கள், சாக்லேட்டை வெல்லுவார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் வாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. 1 பேதுரு 3:12. தேவனால் பிறந்தவர் தன்னை காக்கிறான். 1 யோவான் 5:18. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதாகும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர தேர்ந்தளினார். சங்கீதம் 47:1-5 வரை வசனங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. நீ உயிரிழக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர் நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னிடமும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. சங்கீதம் 25:6-10 வரை வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தரும். அவை அநாதி காலம் முதல் இருக்கிறது. கர்த்தாவே, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். உமது மிகுந்த தயவின்படியே என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களே நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு அவருடைய வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் சத்தியமும் கிருபையுமானவைகள். சங்கீதம் 1:1-6 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 119:25-30 வரை வசனங்கள். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது வழிகளை நான் கை கொண்டு உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளின் வழியை எனக்கு உணர்த்தியலும். அப்போது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எழுத்து நிறுத்தும். பொய் வழிகளை நான் விட்டு விலகி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அருள் செய்யும். உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உமது மெய் வழிகளை நான் தெரிந்து கொண்டு உமது அதிசயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஆமென். சாட்சி இருக்குமானால் இப்பொழுதே ஆயத்தமாயிருங்க. கர்த்தர் செய்த நன்மையை சுருக்கமா பிரயோஜனம் உண்டாகும்படி நம்ம சாட்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அது திருச்சபைக்கு மற்றவர்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அது உதவியாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 23 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் நடுப்பிள்ளையாக இருக்கலாம், மானூர் பக்கம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் மிலிட்ரியில் வேலை பார்த்ததுனால அவங்க
எனக்கு அங்கே கிராமத்தில் தனியாக பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதனால நான் வண்ணாரப்பேட்டையில் இடம் வாங்கி இங்கேயே வீடு கட்டிட்டேன். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் அந்த ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு அந்த ஊர் மேலே ஒரு பாரம் உண்டு எப்போதுமே. ஏன்னா நல்ல ஜனங்கள்லாம் அன்பான ஜனங்கள், ஆனால் ரொம்ப விக்கிரகம் நிறைந்த ஊர். ஒரு குடும்பத்துக்கு ஒரு விக்கிரகம் இருக்கும். எனக்கு 6 மச்சான், ஒரே ஒரு மைனி, 7 பேர் என் குடும்பத்தில். என் வீட்டுக்கார் பேர் எசிக்கி முத்து. யாருமே ரசிக்கப்படல. நான் மட்டும் அந்த குடும்பத்தில். எங்கள் வீட்டுக்கார் என்னை பொண்ணு கேட்க சொல்ல நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்தேன். அப்போ ஒரு குடிசை சபலை தான் இருக்கும். சர்ச்சுக்கு நல்ல சுடிதார் போட்டு போகணுன்னு கூட தெரியாது. நான் நைட்டி போட்டு சர்ச்சுக்கு போயிருக்கேன் வண்ணாரப்பேட்டை கிராமத்துக்குள்ளே இருக்கும்போது. அப்போ என் வீட்டுக்கார் வர சொல்லி நான் நைட்டி போட்டுட்டு தான் ஒரு பைபிளை தூக்கிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ அவங்க பார்க்க சொல்ல, இந்த பொண்ணு வேதக்காரி மாதிரிலாடா தெரியுது, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் எங்கள் வீட்டுக்கார், அவள் எந்த சாமி வேணாலும் கும்பிடட்டுமா, எனக்கு நான் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு தானே எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாங்க. அதனால் கர்த்தர் கிருபையாக நம்மளுடைய கைகளில் ஒன்றுமில்ல, அவர் நியமித்து கொண்டு போனார். அந்த கிராமத்தை குறித்து எனக்கு ரொம்ப பாரம் உண்டு. நான் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன். இங்கே அம்மா ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, அதை விற்று தான் அந்த வீட்டையும் எனக்கு கர்த்தர் அங்கே பிள்ளையார் குளத்தில் என் கல்யாணத்தன்னைக்கு தான் புது வீடு கட்டி பால் காய்ச்சோம். இங்கே இடம் வாங்கணுங்கிறதுனால அந்த வீட்டை விற்றுட்டேன். என் கணவருடைய கர்த்தர் எனக்கு என் கணவரை கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லுதேன். யாராவது சொந்த வீட்டில் சொந்த ஊரில் வீடு கட்டினதை விற்கிறதுக்கு கணவர் மாதிரி சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்கார் சரி நீ அந்த நம்ம வீட்டை விற்றுருவோம் அப்படின்னு அவர் சொந்த ஊரில் அவர் திருமணத்துக்காக கட்டின புதிய வீட்டை விற்கிறதுக்கு சம்மதிச்சார். நாங்கள் அதை விற்றுட்டு தான் இங்கே வண்ணாரப்பேட்டையில் வீடு கட்டினோம். ஆனாலும் அந்த நாள்லேருந்து எனக்கும் ஒரு பொண்டாட்டி பேச்சை கட்டி இவன் போயிட்டானே அப்படின்னு ஊரில் உள்ளவங்களாம் கட்டாயம் பேசுவாங்க தானே, அது எனக்கு ஒரு பாரமாகவே இருந்துச்சு. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணோம், நம்ம பென்ஷன் வந்த பிறகு நம்ம பிள்ளையார் குளத்தில் ஒரு சின்னதாக ஒரு 3 லட்சத்துக்கு நம்ம போனால் வந்தால் தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணினோம். இப்போ கர்த்தர் கிருபையாக இந்த 2023 லாஸ்ட்டில் பென்ஷன் வர ஆண்டவர் கிருபை செய்தார். நாங்கள் அந்த பணத்தை வச்சு வீடு கட்டலான்னு பாஸ்டையாட்ட அதுக்கு முன்னக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஐயா, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நடுப்பிள்ளையார் குளத்து ஜனங்களையும் நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஐயாட்ட நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். ஐயா சொல்லுவாங்க, அங்கே கட்டாயம் நமக்கு ஒரு ஊழியம் உண்டு சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை தருவார்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறமா கிருபையாக இந்த கடந்த வருஷத்தில் 2023 ஐயாட்ட போய் நாங்கள் சொன்னோம். பாஸ்டையா அப்போ திருவேங்கடநாதபுரம் சர்ச்சில் வச்சு அங்கே ஒரு செங்கல் எடுத்து நான் கொண்டு கொடுத்தேன் ஐயாட்ட. அது ஆலயம் கட்டின செங்கல். ஐயா நீங்கள் வந்தாக்கி கூட இப்போ அங்கே ஏதாவது என்ன இப்படி பண்ணுதா, ஏன்னா அவங்ககிட்ட பேச முடியாது. எல்லாருமே விக்கிரகத்தை வணங்குறதுனால நம்மளை ஒரு மாதிரி அற்பமாக பார்ப்பாங்க. அற்பமாக பார்த்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரை ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஐயாவை கூட வர வேண்டாம் ஐயா, நீங்கள் இந்த செங்கலை மட்டும் எனக்கு ஜெபம் பண்ணி தாங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருலா, இது ஒரு சபையிலேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த கல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல் போடும்போது கூட பாஸ்டையாட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த கல்லை வாங்கிட்டு போய் நாங்கள் வீடு கட்டினோம். கர்த்தர் கிருபையாக அந்த வீட்டை கட்டி முடித்து கடந்த வியாழக்கிழமை போன வாரம் முடிஞ்ச வியாழக்கிழமையில் அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு நான் ஐயாட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நம்ம விசுவாச பிள்ளைகளை யாரையும் கூப்பிட முடியல. ஏன்னா அந்த ஊரில் ஜெபிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, கைத்தட்டி பாட்டு பாடுறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னக்கூட்டியே எங்கள் அத்தையே ஃபஸ்ட்டு சொல்லுதாங்க, தாய் நீ உங்கள் பாஸ்டர்லாம் கூப்பிட்டு வராதம்மா அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு வரலன்னா நான் பாலே காய்க்கலத்தை நானே என் வீட்டுக்காரும் பால் காய்ச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அந்த ஊரில் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒன்றும் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டோந்த, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவர் ஐயா சின்ன ஜெபம் பண்ணுவார், நீங்கள் பூசாரியை வச்சு தச்சு கழிக்கணும்னு சொல்கிறீங்களா, அதனால் எங்கள் ஆசாரியரை கூப்பிட்டு அவர் ஒரு நிலைக்கால்களில் அவர் இயேசுவின் ரத்தத்தை பூசுவாரத்தை வேறு எந்த சத்தமும் போட மாட்டோம் அப்படின்னோடனே என் வீட்டுக்காரும் நீ நம்ம கூப்பிட்டு தான் பால் காய்க்கணும், அவங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் தைரியமாக சொல்லிட்டாங்க. எனக்கு அதனால் ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் ஐயாவை கூப்பிட்டு பாஸ்டர்மா பெரியம்மா 3 முறை மாத்திரம்தான் நான் கூப்பிட்டுருந்தேன். கடந்த நாட்களில் போய் அப்பவும் பாருங்கள், இப்போ ஐயா வந்த பிறகு தான் பால் காய்க்குன்னு நினச்சோம். அப்போ கூட ஒரு பிரச்சனை, இவ தச்சு கழிக்காமல் இவ பால் காய்க்காமல் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் மச்சான் பையன் தான் எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணான். சித்தி கட்டிடுவோம் நான் தான் சப்போர்ட் பண்ணான். பால் காய்க்கிற நேரத்தில் வரல. ஏன்டா அப்படின்னா, நீ தச்சு கிழிக்காமல் பால் காய்க்க உன் வீட்டுக்கு யார் வருவா அப்படின்னா. அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன்லாம் எனக்கு நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வரணும்னு அவனும் வந்துட்டு தான். அவங்க யாருமே வர முடியல. பாஸ்டையாக வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவ தச்சு கழிக்காமல் பால் காய்க்க, நீ வேறு தோட்டத்துக்கு எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, உன் சௌரியத்துக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தால் யார் நிற்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க.
அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு இந்த நேரத்தில் வந்து, ஏன்னா அந்த ஜனங்களையும் நம்ம வெறுக்க முடியாது, அவங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வேறு ஆவி, அவங்க வந்து அவங்கள போய் எதிர்த்து நமக்கு என்ன ஆக போகுது, என்ன பாரம்பரியம், என்ன சடங்கு, நமக்கு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு சட்டியை தூக்கி வச்சு நாங்கள் மட்டுமே எங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் 4 பேர் நின்று ஜெபம் பண்ணோம். சரி மாமா, நீ எங்கள் பெரிய மச்சான்ட்ட சொன்ன, மச்சான் நீங்கள் கோவப்பட வேண்டாம், இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், பால் தானே காய்க்கணும் அப்படின்னு, சந்தனம் வைக்கல குங்குமம் வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. சாரி மாமா, நாங்கள் மச்சான் அது மட்டும் வைக்க மாட்டோம், இப்போ பாலை காய்ச்சிருவோன்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளைகளும் என் கணவர் 4 பேர் நின்று ஜெபம் பண்ணோம். அந்த இடத்துல சட்டியை தூக்கி வச்சோம், பாலை ஊற்றினோம், பால் போய் பக்கத்து வீட்டு பிள்ளை புது பாத்திரம், அதுவும் ஒரு மச்சான் மகன் தான், ஒரு பால் பாத்திரத்தை எங்கள் அம்மா எனக்கு எல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இவங்க பொறுக்க மாட்டேங்காங்க. பாலை காய்ச்சாச்சு, ஐயா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐயாகிட்ட நான் தாழ்மையாக கேட்டேன், ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி அவங்க நெருக்கிறதுனால நான் சூழ்நிலையாக நிச்சயமாக நான் பால் காய்ச்சிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து ரிப்பனை கட் பண்ணி ஜெபம் பண்ணி எனக்கு ரிப்பன் கட் பண்ணி அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும், அது ஒரு ஊழிய ஸ்தலமாக மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐயா அந்த தாழ்மையான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாங்க. ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க, நான் சாதாரணமாக உங்கள் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு வர மாதிரியே வரேன், நான் ஊழியக்கார மாதிரியே வரல, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்தேன் அப்படின்னாங்க. இன்னொரு பெரிய முக்கியமான காரியம் என்ன, இந்த வீடை கட்டுறதுக்கு நான் பிரயாசப்படவே இல்லை, உண்மையாக நான் சொல்லுதேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு 2009 வாக்கு கொடுத்தார், உனக்கு நான் வீடு கட்டுவேன்னு சொன்னார். ஒரு வீடு இல்லை 2 வீடு கட்டதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். இந்த வீட்டை கட்டதுக்கு நாங்கள் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை ஆண்டவர்கிட்ட. அதான் சொல்கிறோம்ல, எந்த ஒரு வார்த்தையும் நான் கேட்கல. ஏன்னா இது தேவன் தீர்மானித்த அந்த இடத்துல ஒரு ஆலயமாகவே அது உருவாக போகுதுன்னு நான் விசுவாசிக்கேன். அதனால் அவர் எந்த இடத்துல எந்த ஸ்தலம் உருவாகும்னு நினச்சாரோ தீவிரமாக வேலைகள் என் கணவரை கொண்டே ஆண்டவர் நடத்தினார். என்னுடைய கையின் பிரயாசம் அதில் எதுவுமே இல்லை, என் கணவருடைய கையின் பிரயாசம் தான் எல்லாமே. அவரை கொண்டே அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறார். அது வருங்க நாட்களில் அது ஒரு ஊழிய ஸ்தலமாக நடுப்பிள்ளையார் குளத்தில் அதை மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டேயாவுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எல்லாரும் அந்த ஊருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நடுப்பிள்ளையார் குளம் கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு ஊழிய ஸ்தலமாய் மாறட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது எந்த இடத்துல வச்சு இயேசு சொல்லியிருக்காரு தெரியுமா? பிலிப்பு செசரியா பட்டணங்களிலே நிற்கும்போது இதை சொல்லியிருக்காரு. பிலிப்பு செசரியா பட்டணத்தில் இருக்கும்போது அதை சொல்லியிருப்பார். நீங்கள் அதை முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பிலிப்பு செசரியா பட்டணங்களின் வழியிலே வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி அப்படிலாம் சொல்லிட்டு தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இன்னைக்கு பாட்டு அதான் பாடியிருக்கிறோம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அன்றைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் யூதர்கள் என்னவா இருந்தாங்க, ஆட்சி செய்யப்பட்டார்கள். அப்போ இந்த யூதர்கள் ஆட்சி செய்யப்படுகிறபடினால், அடிமைகளா இருக்கிறபடினால, அடிமைங்கிறத விட கப்பம் கட்டுகிறவர்களா இருக்கிறபடினால இவங்க விரும்புகிறபடி தேவாலயங்களை இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கட்டிக்கொள்ள முடியாது. ஏன்னா ரோமர்கள் அவங்க தெய்வத்தை கும்பிடுறதுக்கு தான் ஆலயத்தை கட்ட அனுமதிப்பாங்களே தவிர அடிமையா இருக்கிற யூதர்கள் தங்களுக்கென்ற ஆலயங்களை கட்டிக்கொள்வதற்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஒண்ணு. இப்ப யூதர்களிலேயும் பிரிந்தவர்கள் தான் யாரு, கிறிஸ்தவர்கள். யூதர்களிலிருந்தும் பிரிந்தவர்கள் தான் யாரு, கிறிஸ்தவர்கள். இப்போ கிறிஸ்தவங்க ஒரு ஆலயம் கட்டணும்னா யூதர்கள்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும், ரோமர்கள்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இது வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் திருச்சபை கட்டுவது. ஆனா கர்த்தர் எங்கேயோ போய் அதை சொல்லியிருக்கலாம். அவர் பிலிப்பு செசரியா பட்டணத்துல நின்று சொன்னதற்கு காரணம் தெரியுமா? எங்க திருச்சபையை கட்டவே முடியாதோ அங்கே நான் என் திருச்சபையை கட்டி எழுப்புவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பிலிப்பு செசரியா பட்டணத்துல நின்று அடிச்சு முழக்கிறாரு. அல்லேலூயா. ஆக்சுவலா சபை கட்டுற விஷயத்தை குறித்து அவர் எருசலேம்ல சொன்னா நல்லா இருந்திருக்கும், அவர் பிறந்த பெத்லகேம்ல பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அங்கெல்லாம் கூட சபை கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பிலிப்பு செசரியா பட்டணம் ரோமர்களின் தலைநகரமா இருக்குது. அங்க அவங்க கண் பார்வையில எந்த ஒரு தேவாலயத்தையும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. யூதர்களுக்குரிய தொழுகை ஸ்தலத்தையும் என்ன செய்ய முடியாது. அதுக்கு என்ன செனகாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம், செனகாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதையே அவங்களால கட்ட முடியாத போது யூதர்களிலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு தொழுகை ஸ்தலத்தை, ஆளுகையை, ஒரு ஆராதனைக்குரிய ஸ்தலத்தை கட்டுவது என்பது மிக கடினமான இடம். அந்த இடத்துல நின்று சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா? எங்க முடியாது, நடக்காது, கிடைக்காது என்பார்களோ அங்கே முடிய பண்ணி, நடக்க பண்ணி, கிடைக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இதுக்கு நல்ல ஒரு கை தட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஆமா, உங்க வாழ்க்கையில இது நடக்காது, இது முடியாது, இது கிடைக்காது என்று ஏதாயிலும் இருக்குமானால், இது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இது கூடவே கூடாது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஏதாவது இருக்குமானால், ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே நெஞ்சில கை வைங்க பார்ப்போம். ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் நடக்குமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விசை அந்த நடக்க முடியாத காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே திரும்ப நான் கேட்கிறேன். இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில? இதெல்லாம் கிடைக்குமா? இயேசுவே, 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 உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. எல்லாரும் உழைக்காங்க, சாப்பிடுறாங்க, வாழ்க்கையில முன்னேறாங்க. எல்லாரும் போல என் பலத்துல ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நான் உம்மை தேடி வரவில்லை. என் பலத்தினால பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறேன் அப்பா. என் உழைப்பினால பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை, என் ஞானத்தினால பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை, என் பணத்தினால திருப்பிக் கொள்ள முடியாத ஒன்றை உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். பிலிப்பு செசரியா பட்டணத்தில் எப்படி திருச்சபை கட்டுவது கடினமான காரியமோ, அங்கே நீர் உம்முடைய திருச்சபையை ஸ்தாபித்து அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத வண்ணம் அதன் மேல் காவல் போட்ட கர்த்தரே, இந்த காலவேளையிலே இது நடக்காது, இது முடியாது, இது என்னால் கூடாது என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரம் உயர்த்தப்படுவதாக. சிங்காசனத்திலே கையிருப்பில் இருக்கிற உம்முடைய கரத்தை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. நடக்காத நன்மைகள் நடக்கட்டும் ஐயா, கிடைக்காத ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடியாது என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம், அந்த நன்மைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில முடிவதாக, கைகூடி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் உடைக்கப்படுவதாக, பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதாக. இன்னும் உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் திருச்சபை கட்ட பிரியமா இருக்கிறார்களோ ஆண்டவரே, தங்கள் சொந்த ஊர்களிலே, சொந்த பூமியிலே, தாங்கள் திட்டம் பண்ணி இருக்கிற பூமியின் பகுதிகளிலே எங்கெல்லாம் திருச்சபைகளை தோற்றுவிக்க எண்ணமா இருக்கிறார்களோ, அது பிலிப்பு செசரியா பட்டணமாய் இருந்தாலும் அங்கே திருச்சபைகளை ஸ்தாபிக்க தேவன் போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே நீர் பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே, அதற்காகவே எங்களையும் அழைத்திருக்கிறீர். அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர். அதை தீவிரமாய் செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுபோல சாட்சிகளை எழுப்பி தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். ஆண்டவர் நடக்காததை, முடியாததை, கிடைக்காததை உங்களுக்கு கிடைக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, நான் ஒரு ஏவுதல்ல ஜெபிச்சிருக்கிறேன். மெய்யாகவே நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அப்படியே செய்ய போகிறார். இதற்குண்டான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தர போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என் வாழ்க்கையில ஒரு திருச்சபை கட்டணும் அப்படின்னு விரும்புறவங்க கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இது போல சபை இல்லாத ஒரு கிராமத்தில், ஒரு பட்டண பகுதியில் நான் ஒரு திருச்சபையை கட்டணும் பாஸ்டர், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு வேலை எனக்கு இருக்குது, அப்படி ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமாம், அது ஒருவேளை அவங்க மைண்டில் இந்த இடம்னு இருக்கலாம், அல்லது இன்னும் எனக்கு தெரியலை, ஆனால் நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு எங்கே போய் கட்ட, எங்கே உருவாக்கன்னு எனக்கு தெரியலை, பட் நான் அதை செய்ய விரும்புகிறேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம், கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நான் ஸ்தோத்திரம், தேவனை அறியாத மக்கள் மத்தியில் ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்க, கட்டி எழுப்ப விரும்புகிறேன். திருச்சபையை செங்கலையும் சாந்தையும் வச்சு கட்டுவதல்ல, ஜனங்களை கட்டி எழுப்புவேன். போய் ஊழியம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன், இடம் வாங்குவேன், திருச்சபை கட்டுவேன், ஊழியத்தை நிறைவேற்றுவேன். ஸ்தோத்திரம். உங்க கைகளை இயேசு பார்க்கட்டும், உங்க கைகளை இயேசு பார்க்கட்டும். அவர் தம்முடைய பிள்ளைகளின் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு கை உயர்த்துகிற கைகளை கர்த்தர் பார்த்து, உங்க கைகளினாலே, இதே கைகளினாலே, இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற இதே கைகளினாலே ஆலயங்களை கட்டி எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் கரம் அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தது. ஆண்டவர் அந்த தரிசனத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ஒரு விஷயம் அப்படி எழுப்பி நிற்க முடியுமா? உங்களை நான் தேவனுடைய பார்வையில விசேஷப்படுத்த விரும்புகிறேன். அதற்குண்டான அனுகூலங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை எனக்கு இன்னும் தெரியல பாஸ்டர், எங்கன்னு தெரியல, இடம் தெரியல, ஆனால் என் மனம் விரும்புகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம்
எல்லாம் நிறைவேற்றுவார். உட்கார்ந்து ஆலோசனை பண்ணும்போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். என் மகனே இந்த இடத்துக்கு போ, என் மகளே இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல நீ ஒரு திருச்சபையை ஸ்தாபி, இங்க நான் உனக்கு ஒரு இடம் தர்றேன், இங்க அனுகூலமான ஒரு வாசலை திறக்கிறேன், இங்க உனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை எழுப்பி தர்றேன், இதற்கான பணத்தை நான் உனக்கு தர்றேன், மொத்தமா ஒரு அமௌண்ட் தர்றேன், பங்கு பங்காய் உனக்கு தருகிறேன். பணம் உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது, வீடு வாசல் உனக்கு பிரச்சனையா இருக்காது, தோட்டம் துறவு உனக்கு பிரச்சனையா இருக்காது, நிலபுலம் உனக்கு பிரச்சனையா இருக்காது. ஓ, கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும் போது அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருப்பார். இந்த காரியத்தை நான் சொல்லும் போது ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை என் உள்ளத்துல தருகிறார். என்ன தெரியுமா? தாவீது அவருடைய ஆலயத்தை கட்டும்படி எழும்பின உடனே நம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி போய் சொல்லுகிறார், நீ எனக்காக ஆலயம் கட்ட எழும்பினாய் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். பாருங்க, தாவீது தனக்காக வீடு கட்ட விரும்பல, ஸ்தோத்திரம், ஆராதிப்பதற்கு இல்லாத ஆராதனைக்கு, ஸ்தோத்திரம், ஆலயம் இல்லாத கிராமத்துல நான் ஒரு ஆலயத்தை கட்டணுமேன்னு அவர் விரும்பினதுனால கர்த்தர் அவரை தேடி போய் சொல்றாரு, எப்பா நீ ஆலயத்தை கட்டல, ஆனா கட்ட விரும்பினவரு, அதனால நான் உனக்கு ஒரு வீடை கட்டுகிறேன், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன். ஸ்தோத்திரம், எத்தனை பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். வட இந்தியாவிலேயோ தென்னிந்தியாவிலேயோ ஓ, என் வாழ்நாள்ல என் சார்பா ஒரு ஆலயத்தை நான் கட்டணுமப்பா. ஆண்டவரே, இதை நான் விரும்புறேன். கையில பணத்தை வச்சுக்கிட்டு இதை சொல்லல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு இடம் கூட தெரியல, இந்த பூமியில எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எங்க போய் எந்த கிராமத்துல நான் கட்டணும்னு எனக்கு தெரியல. அது கிராமமோ அது பட்டண பகுதியோ, ஆண்டவரே என் வாழ்நாளில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வயசான காலத்துல கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த பூமியில ஒன்றை விட்டு வைத்து போக நான் விரும்புகிறேன். அது உம்மை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமா இருக்கட்டும் அப்பா. ஓ, நான் போனாலும் தொடர்ந்து பூமியில இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு திருச்சபையை ஸ்தாபித்து விட்டு போக நான் விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல நீங்க இவ்வளவு வாஞ்சையாய் ஆலயத்தை கட்டுகிறதற்காக இருப்பீங்கன்னு சொல்லி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளவு நாட்களாக நம்ம விதைத்த விதை வீண் போகவில்லை என்பதை நான் இன்றைக்கு அறிந்து கொள்கிறேன். உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் திருச்சபை ஸ்தாபிக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் மிகுதியாய் வைத்திருப்பதை கண்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், இந்த திருச்சபையின் மேல ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையின் மேல ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை, the greater anointing in the Bible, வேதத்துல மிகப்பெரிய ஒரு அபிஷேகமாய் புதிய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லப்பட்ட ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்கள் பேர்ல வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்புகிற ஒரு திருச்சபையாய் இந்த திருச்சபையை பார்க்கிறார். தேவ ஆவியானவர் இந்த திருச்சபையின் மத்தியிலே திருச்சபைகளை கட்டி எழுப்புகிற அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, மேய்ப்பர்களை எழுப்பி அவர்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரே. பரலோக தகப்பனே, ஏதோ ஒரு வேகத்துல இல்ல, உங்க வார்த்தையை புரிந்து கொண்டு எழுப்பி நிற்கிறார்கள். பாரத்தோடு எழுப்பி நிற்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்துல இறங்கட்டும் அப்பா. எங்க கையில ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு சபை கட்ட போகல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க மனசுல ஒரு பாரம், எங்க இருதயத்துல ஒரு விருப்பம், அது தமிழ்நாடோ அது இந்தியாவோ, சபை இல்லாத கிராமங்கள், பட்டண பகுதிகளிலே என் மூலமா திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படணும். என் வாழ்நாள் அட்லீஸ்ட் ஒரு திருச்சபையாவது நான் கட்டி எழுப்பணும். தேவரீர், நீங்க வழிவாசலை திறக்கணும், அதற்கு பணம் காசு கொடுக்கணும், அனுகூலமான ஆட்களை எழுப்பி தரணும். என்னால ஜெபிக்க தான் முடியும்ப்பா, என்னால அந்த கிராமத்தை சுத்தி நடக்க தான் முடியுமாப்பா. நீங்க சொல்ற இடத்துக்கு போய் நின்று ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்க தான் முடியும் ஆண்டவரே. அதுக்கு மேல நீங்க தான் பார்க்கணும் அப்பா, அதுக்கு மேல நீங்க தான் கிரியை செய்யணும் அப்பா. எத்தனை முறை இடிக்கப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் இடிந்து போன அஸ்திவாரத்தின் மேல் நின்று ஜெபித்தோமே. இந்த திருவேங்கடநாதபுரத்தில் இன்னைக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறீங்களே அப்பா, ஸ்தோத்திரம். நான் கூட நினைச்சேன் இது நம்ம தலைமுறையில நடக்காது. 3 சபைக்கு பிரயாசப்பட்டு இடிச்சு தள்ளிட்டாங்க, இது நம்ம தலைமுறையில் நடக்காது. ஒருவேளை நம்ம பிள்ளைகள் காலத்துல கூட அதை நினைச்சுவாங்களா இருக்கும், கட்டுவாங்களா இருக்கும் நினைச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, செருபாபேலின் கைகள் அதற்கு அஸ்திவாரம் போட்டது, செருபாபேலின் கைகளே அதை கட்டி முடிக்கும். நம்ம பிள்ளைகள் காலத்துல கட்டுவதற்கு தேசம் முழுவதும் திறந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கைகள் கட்டும்படியான காலம் வந்திருக்கிறது. அதை தடுப்பதற்கு ஒரு சக்தியாலும் முடியாது. கர்த்தர் நம்முடைய கைகளை கொண்டு திருச்சபைகளை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உளையான சேற்றில கிடந்தாலும் ஸ்தோத்திரம், பவுல போல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை கொண்டு கர்த்தர் திருச்சபையை கட்ட விரும்புகிறார். உன்னை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். சபையில்லாத கிராமங்கள், சபையில்லாத பட்டண பகுதிகள் திருச்சபைகளால் நிரப்பப்படும்படியாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை உன்மேல் வைக்கிறார். திருச்சபை கட்டும்படியான செருபாபேலின் அபிஷேகத்தை கர்த்தர் உன் பேரில் வைக்கிறார். உன்னை கொண்டு தம்முடைய சபையை கட்டுவார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நீ கட்டுற சபையவே பாதாளத்தின் வாசல் தொட முடியாது. உன்னை தொட முடியுமா? நோ, நெவர். ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக திருச்சபைகளை கட்ட எழும்பும்போது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அதை விரட்டி அடித்து அங்கே மறுபடியும் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்கும்படி செய்வார். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அது பூர்வ நாட்களில் இருந்தது போல மகிமையாய் மாற்றுவார். தேவரீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய கைகளை பலப்படுத்துவீராக. இன்று முதல் ஸ்தோத்திரம், இந்த ஜனவரி மாதத்துல இன்றையிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு அதற்கான அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் கால் விதிக்க வேண்டிய கிராமங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. அவர்கள் கண்களுக்கு அவைகள் தெரிவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை அந்த இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போவீராக. By accident, let those people go and visit such places in their lives in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய கரம் இவர்களை பிடித்து ஆண்டவரே அந்த இடங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு, அந்த பட்டணங்களுக்கு இவர்களை கொண்டு போவீராக. தரிசனத்திலே கொண்டு போவீராக. சொப்பனத்திலே அந்த கிராமங்களை காட்டுவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Yes, this is the period of God's visitation. ஆண்டவர் உன்னை சந்தித்து உன் வாழ்க்கைக்கான தேவ திட்டத்தை கொடுக்கிற நேரம் இது. உன் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் இது. உன் பிள்ளைகளுக்காக நீ படுகிற பிரயாசத்தை விட, உன் சந்ததிகளுக்காக நீ சேமிக்கிறதை விட, தேவனுக்காக ஆலயத்தை கட்ட எழும்ப உன்னை ஒப்பு கொடுத்தாயே, உன் பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். உன் தலைமுறைகளை அவர் பார்த்துக் கொள்வார். உன் எதிர்காலத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உனக்கு வீடு கட்டுவார். Thank you, Holy Spirit of God. Thank you, Master. நன்றி ஆவியானவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பலிபீடத்தில் இருந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் விசுவாசிகள் அல்ல, இவர்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்களாய் மாற்றப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலே அந்த கிராம பகுதிகளுக்குள்ளே, பட்டண பகுதிகளுக்குள்ளே கடந்து போய் ஊழியத்தை நிறைவேற்றும் போது ஊழியர்களாய் உருமாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கொடுத்த தரிசனத்தை விசுவாசிகளில் இருந்து சீஷர்களாகவும், சீஷர்களில் இருந்து தலைவர்களாகவும், தலைவர்களில் இருந்து ஊழியர்களாகவும் தேவரீருடைய பிள்ளைகளை மறுரூபப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I pray and I bless your people, Master. Let your holy blessing come upon each and every one of thy people right now. Let your grace be sufficient for thy people, O God. Let your presence go before them, O God. உம்முடைய சமூகம் இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் கடந்து போவதாக. இவர்கள் தங்கள் வழியை காண்பார்களாக. இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் இவர்களுக்கு தென்படுவதாக. விசுவாச வார்த்தைகளை பேசி அறிக்கை செய்து அங்கே எத்தனை பெரிய பலவான் இருந்தாலும் அவர்களை காக்கிற நிழல் அவர்களை விட்டு அற்று போயிற்று என்ற ரிப்போர்ட்டை சொல்லி அந்த இடங்களை சுதந்தரிப்பார்களாக. நன்றி ஆவியானவரே. பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. ஆதரவாயிரும், ஆசீர்வதியும், கிருபைகளுக்குள் மறைத்துக் கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்நாளிலே ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் பலன் தருகிறதற்காக, உதவி செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் பேர் சரிமிளா. எனக்கு நாலாட்டிமுத்தூர் கோவில்பட்டி பக்கத்தில் பையன் 12th படிக்கிறான். இங்கே பாஸ்டர் வீட்டு பக்கத்தில், சேராஸ் பாஸ்டர் வீட்டு பக்கத்தில் வீடு வாடகைக்கு இருக்கிறேன். அவங்க பாஸ்டர் எனக்கு தெரியாது.
இப்போ ஒரு நாள் ஜவுளி கடைக்கு போகும்போயில என் பொண்ணு கூட பேசுனாங்க. அந்த மூலியமா என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் வந்து ஆர்சி கிறிஸ்டினில் இருக்கிறேன். சர்ச்சுக்கு போவோம் வருவோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை வந்து நாங்கள் முழுமையாக எங்களுக்கு அந்த ஆர்சி சர்ச்சில் வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து ஏசப்பாவோட வார்த்தையை வந்து முழுமையாக எங்களுக்கு வந்து நான் அறியலை. அவங்க வந்து இந்த பைபிள் உள்ளதை மட்டும் சொல்லிட்டு வழிபாடு தான் நிறைய நடத்துவாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை வந்து எனக்கு வந்து புரியலை. நானும் அதை தெரிஞ்சுக்கிடலை. ஆனால் இங்கே வந்து பாஸ்டர் மூலியமாக ஜெயராஜ் பாஸ்டர் மூலியமாக நான் நிறைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். அதை பாஸ்டர் சொன்ன வார்த்தையை ஏசப்பா சொன்ன இந்த இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் இருக்கலை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் எனக்கு நான் மன கஷ்டத்தில் இருந்துறேன். அந்த ஒரு நாள் நான் அங்கேருந்து இங்கே வந்ததுனால யாருமே எனக்கு தெரியாது. அந்த வீட்டில் இருக்கும்போயில நான் கொஞ்சம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போயில இப்படிலாம் இருக்கமே கடவுளே, நான் இந்த இடத்துல வந்து இருக்கிறேனுமே, எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் இப்படி என்ன செய்யணுன்னே எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு 99 ஆட்டில் ஒரு ஆடு வழி தவறி போய் காணாமல் வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலை நான் இருக்கேனே ஏசப்பான்னு ஒரு நாள் நான் வலிமையாக இருந்து நான் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு பாஸ்டர் எதிர்பார்க்காத அளவுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி பாஸ்டர்கிட்ட கஷ்டத்தை சொன்ன உடனே ரொம்ப பைபிள் உள்ள கருத்தெல்லாம் என் பொண்ணுகிட்ட சொல்லி ரொம்ப பேசினாங்க. எனக்கு அதிலிருந்து எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சது. அவரை மூலியமாக நான் அதிகாலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அந்த ஜெபத்துக்கு கடவுள் ஏசப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்கிறார். இது வந்து எங்கள் மாமா பொண்ணு, எனக்கு தாய் மாமாவுக்கு காலேஜில் பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை. 7ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுறா, ஏக்கா மஞ்சக்காமலை அதிகமாக இருக்குது, என்ன செய்யலாங்க்கா, நான் காரையர் கூட்டிகிட்டு போகிறேங்க்கா அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ காரையர் கூட்டி போனால் ரத்தத்தில் கலந்துட்டு நீ ரத்த டெஸ்ட்டு போய் பாருமா அப்படின்னு சொன்னதில் ரத்த டெஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்ததில் ரத்தத்தில் ரொம்ப கலந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போமா அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லைக்கா நான் காரையில் மருந்து சாப்பிட்டு வந்து நான் கூட்டிகிட்டு வரேன், எப்படி பார்த்துக்கிடுவோங்க்கா, கொஞ்சம் குறையும் அப்படின்னா. ஆனால் அதை கூட்டிகிட்டு போனதில் ஒரு நாள் அவங்க கொடுத்த மருந்துக்கு வாமிட்டு வராமல் இருந்துச்சு. மறுநாள் வாமிட் வந்துச்சு, சாப்பிடலை, ஒரு உணவுமே எடுத்துக்கிடலை, அப்படியே கிறங்கி போய் இருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, ஏக்கா இந்த மாதிரி ஒன்றுமே சாப்பிடலை அப்படின்னு. அப்போ என்ன செய்ய போகிற, இப்படியே வீட்டில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க போறியா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வா அப்படின்னு. அண்ணன் 10 படிக்கிறான். அவங்க சார் சொல்லியிருக்காங்க, திருநெல்வேலியில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன், நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ வா, நீ காலையில் வா, நான் காலையில் அங்கேருந்து வந்துடுறேன்னு சொல்லி கொஞ்சம் கஞ்சி போட்டு எங்கள் மாமாவை கொண்டுட்டு போகிறேன். பார்த்தோன்னே எங்கள் மாமாவை பார்த்தோன்னே எனக்கு அழுக சொல்ல முடியல. அந்த மாதிரி இந்த கண்ணெல்லாம் நிலக்குத்தி கண்ணே மஞ்சள் கலரில் இருக்குது, மஞ்சளை கரைச்சி ஊற்றுன மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. நான் போன உடனே அழுதேன். என்ன நன்மை செய்தாரோ அதை சாட்சியாக சொல்லுங்க. அது நான் பார்த்த உடனே அழுதேன். அப்போ அங்கே டாக்டர்கிட்ட போய் கொடுத்த உடனே அவங்க எல்லா டெஸ்ட்டுமே எழுதி கொடுத்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்து நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். உடம்புல இல்லை ஃபுல்லாகவே எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல. அங்கே டாக்டர் ரத்த டெஸ்ட்டும் பார்த்ததில்ல, பொழைக்க வைக்க முடியாது, இது கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதம் 8ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வெளியே ஆப்ரேஷன் பண்ணால் பைசா அதிகமாகும், நான் உங்களுக்கு ஐக்ரௌண்டில் எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஒன்றும் செய்ய, நான் சார்கிட்ட காலில் விழுதேன், சார் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைலாம் இருக்குது, எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா இது கொஞ்ச நாளைக்கு முன்னக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா இது சரி பண்ணியிருக்கலாம், லேட்டாக வந்திருக்காங்க, எல்லா செயலுமே இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. உடனே அன்னையிலேருந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா 2 பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைலாம் இருக்குது, ஆனால் இது வந்து நாங்கள் தான் பார்க்கணும், இதில் நான் தாய் மாமா முறையில் நான் அக்கா மாவங்கள இவங்களுக்கு நான் எல்லாமே நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ இந்த சுமையும் நமக்கு மேலே வருமே, இந்த பிள்ளையை என்ன செய்யுன்னு சொல்லி நான் அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே ஐக்ரௌண்டுக்கு எழுதி கொடுத்ததில் இப்போ 3 நாளாக ரத்த டெஸ்ட்டு எல்லா ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காங்க, நார்மல்னு வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே இப்போ நார்மல் வந்துகிட்டே இருக்குது. 3 நாளைக்கு ஒருக்க ரத்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நார்மல். ஆனால் நான் காலையில் எந்ததுலேருந்து 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன். அந்த கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்காரு. அந்த ரத்த டெஸ்ட்டில் நேற்று எடுத்த ரிப்போர்ட்லேயும் நார்மல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன், நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் 3 நாள் வந்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 3 நாள் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே வந்தாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா சரி ஆயிரும். ஆனால் அவங்க பார்க்கும்போது ரொம்ப இதாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போ நேற்றும் வந்து ஜெபம் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, நல்லா இருக்குமா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
அசோக்ராஜ். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அந்த அசோக்ராஜுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதோடு கூட நம்ம முத்துவுடைய மகள் அனிதா, ஸ்தோத்திரம், ஹாஸ்பிட்டலில் சோம்பில்லாமல் இருக்கிறா, ஸ்தோத்திரம், அவளுக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். காய்ச்சல்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. வேற யாராவது இந்த மாதிரி நிலைமையில ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம், அவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கரம், தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை யெகோவா ராஃபாவாய் அவர்களுக்கு வெளிப்படும்படியாக ஆண்டவரே அந்த அசோக் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அனிதாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆஸ்பத்திரியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய ஆணி வாய்ந்த கரம் இறங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. தேவரீருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக. இந்த சபை சம்பந்தப்பட்டவர்கள் வேற யாரு ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை வீட்டில் நோய்வாய்ப்பட்டு பலவீனத்தோடு இருந்தாலும் அவர்கள் மேல கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஆரோக்கியத்தை பேசுகிறோம், பரிபூர்ண ஜீவனை பேசுகிறோம். தகப்பன் அவர்களை தொட்டு சுகமாக்கி அடுத்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை இதே ஆலயத்தில் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இப்போமே ஒரு சிலர் இப்போமே கிளம்புறாங்க. நேரம் ஆகிட்டு நினச்சிட்டாங்களா இன்னும் தெரில. நான் தலைப்பை மட்டும் சொல்லுகிறேன். இன்றைக்கி ரொம்ப பெரிய நேரம் இல்லை, ஆனால் நான் ரொம்ப நேரம் செலவழித்து பைபிள் படித்து ஆயத்தம் பண்ணதுனால நீங்கள் அதை விளங்கி கொள்ள நான் விரும்புகிறேன். நம்முடைய வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போது என்னுடைய சமூகத்தை நான் உனக்கு முன்னாடி அனுப்புகிறேன், அது உனக்கு போதும், அது உனக்கு பெரிய இளைப்பாறுதலாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். மோசேயும் அதை அக்னாலேஜ் பண்ணார். ஆமாம் ஆண்டவரே, உங்கள் சமூகம் மட்டும் எனக்கு முன்னாடி போகாட்டா என்னை அனுப்பாதீருங்க, நான் போக மாட்டேன், ஏன்னா உங்கள் சமூகம் போச்சுன்னா நான் வெற்றி பெறுவேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மோசேக்குள் இருந்தது. தேவ சமூகத்தின் மேன்மையை மோசே அறிந்திருந்தார். தேவ சமூகத்தின் வலிமையை மோசே அறிந்திருந்தார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் சரிவர அதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே தேவ சமூகத்தின் வலிமையை நன்றாய் அறிந்திருந்த காரணத்தினால் அவர் சமூகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். தேவன் தம்முடைய சமூகம் எத்தனை வல்லமை உள்ளது என்பதை அறிந்திருந்தபடினால் அவரும் மோசே ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தருக்கும் தெரியும் அவருடைய சமூகம் போச்சுன்னா வேற எதுவும் தேவையில்லை, அதுவே இத்தனை லட்சம் மக்களை நல்ல கரை சேர்ப்பதற்கு போதுமானது என்பதை கர்த்தரும் அறிந்திருந்தார், மோசேயும் புரிந்திருந்தார். இதுல ஒரு பிரச்சனை, இந்த ஜனங்களுக்கு இந்த சமூகத்தின் மேன்மை தெரியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேவ சமூகத்தினுடைய வலிமை புரியவில்லை. ஆனபடினால் அவர்கள் ஏதோ நம்ம பிழைப்புக்காக போகிறோம், வாழ்க்கைக்காக நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுடைய சிந்தனையில ஓடிக்கொடுறதே தவிர, பிழைக்கிறது தான் எகிப்திலேயே பிழைச்சமே, அங்கதான் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சாப்பிட்டு இப்போ எகிப்திலேயே நல்லா தானே வாழ்ந்தோம், அப்புறம் எதுக்கு நம்ம இந்த வனாந்திரத்தில் இவ்வளவு கஷ்டப்படணும், இதுவரைக்கும் தெரியாத அந்த தேசத்துக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தையில் அந்த சமூகத்தை குறித்த மேன்மை தெரியாதபடினால், அந்த சமூகத்தின் வலிமை புரியாததினால் அவர்கள் தங்கள் சிந்தையில் குறை கொண்டதினால் அவர்கள் நிறைய ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. ஸோ தேவ சமூகத்தை குறித்ததான வெளிப்பாடுகளையும் வெளிச்சங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சிந்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, இன்னைக்கு நீங்க என்ன நம்புறீங்களோ, இன்னைக்கு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களது நாளைய வாழ்க்கையாய் அமைய போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு நீங்க நல்லா இருப்பீங்களா கஷ்டப்படுவீங்களான்னு
தெரியும். ஆமாவா இல்லையா? மைண்ட்ல சில விஷயத்தை செட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதனுடைய விளைவுகளை அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் என்ன செய்ய முடியுது, பார்க்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க மைண்ட்ல, நான் என் வாழ்நாளிலே ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்க போகிறேன். அல்லேலூயா. எப்படி முடிவு? நல்ல முடிவா? இவருங்க முடிவெடுக்க வேண்டியதுதான் நம்ம, அதை செய்து முடிக்க வேண்டியது. அப்போ மைண்டை செட் பண்ண வேண்டியதுதான் நம்ம. ஸ்தோத்திரம். அந்த மைண்ட் செட்டப்பின்படியே நமக்கு காரியங்களை செய்ய போவது கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆனா இன்னைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இவளை நல்ல விதமா மைண்ட் செட்டப் பண்ண இணைஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. இவங்க கரெக்டான ஒரு செட்டப் வந்துட்டாங்கன்னா அது கான்கிரீட்டா மாறி அப்புறம் அந்த நன்மை அவருடைய வாழ்க்கையில பலித்து விடும். ஆனபடினால் நன்மையான சிந்தையை இவர்கள் உடையவர்களாக நினைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மாயை நம்பி, ஏதோ ஒரு பிம்பத்தை நம்பி, அப்படி பிரம்மையா ஏதோ ஒன்று நினைச்சு அப்படியே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்றுதான் பிசாசு உங்களை குறிச்சு திட்டம் போட்டு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் he wants to come and reset your mind. இந்த பிரசங்கத்தின் மூலமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்க மைண்டை ரீசெட் பண்ணும்படியாக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இப்போ நான் உங்க மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் கரெக்ட்னு சொல்லல, நீங்க மைண்ட் செட்டப் பண்ணியிருக்கிறது பூரா தப்புன்னு சொல்லல. நீங்க எப்படி மைண்ட் செட்டப் பண்ணி வச்சிருந்தாலும் உதாரணத்திற்கு ஒரு 2 அல்லது 3 விஷயங்களை தொட்டு உங்க மைண்ட் செட்டப் எப்படி இருக்கிறது, அப்படி தப்பா இருந்தால் அதை திரும்ப ரீசெட் பண்ணிக்கொள்வதற்கு இந்த நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க நான் கேட்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பிலிப்பியர் 2:1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், கிறிஸ்துவுக்குள்ள இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும், நீங்க எப்படி இருக்கணும், அவர் சிந்தையை வந்து டச் பண்றார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால், மேலே சொல்லப்பட்ட ஆறுதல், தேறுதல், ஐக்கியம், உருக்கம், பட்சம், இரக்கம் உங்களுக்கு கிறிஸ்துவினாலே உண்டாக வேண்டுமானால், அவர் எங்க வந்து கையை வைக்கிறாரு, எங்க டச் பண்றாரு? ஆவியானவர் பவுல் மூலமா எங்க டச் பண்றாரு? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். உங்க சிந்தையிலே மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க, நிறைவாக்குங்க. உண்மையிலே நான் கொஞ்சம் துக்கத்தோட தான் வந்தேன் இந்த ஆராதனைக்கு. ரொம்ப பெரிய அப்படி ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல இல்லை. ஆனாலும் கர்த்தர் அதை பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டமா என்ன செஞ்சாரு, மாத்தினார். எப்ப தெரியுமா? நாங்களும் எங்க வாழ்நாளிலே ஒரு சபையை கட்டணும்னு முடிவெடுத்தீங்க பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். பாருங்க, ஒவ்வொரு சபையை குறிச்சும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு திட்டம் இருக்கும். ஒவ்வொரு சபையை குறிச்சும் ஆண்டவருக்கு வேற வேற தரிசனம் இருக்கும். நான் எல்லா சபைகளையும் மதிக்கிறேன், எல்லா சபைகளுடைய தரிசனங்களையும் நாம கனப்படுத்துகிறோம். ஆனா உங்களை ஆண்டவர் இந்த திருச்சபையை வைத்திருப்பாரானால் நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே ஒரு புதிய திருச்சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருச்சபையின் மேல் ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ளே வருகிறவர்கள் மேல் ஒரு அப்போஸ்தல அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இதை தைரியமா சொல்றேன். முழு நேர ஊழியர்கள் கூட தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. டாக்டர்னு கூட சொல்லிடுவாங்க, ரெவரண்ட்னு சொல்லிடுவாங்க. அப்போஸ்தலர் சொல்றதுக்கு என்ன செய்வாங்க? பயப்படும். அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா நான் இவ்வளவு தைரியமா சில விஷயத்தை பேசுறேன்னா அது தேவனால் உண்டானதா இருக்கிறபடினால் தைரியமாய் சொல்லுகிறேன். இந்த திருச்சபையின் மேல் ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை உங்க சிந்தனையில ஏத்தணும். நான் மட்டும் ஏன் இப்படி? ஏன்னா நீ ஐபிஏ திருச்சபையில் ஒரு அங்கமா இருக்கிறபடினால் இந்த அப்போஸ்தல அபிஷேகம் உன் மேல பேலன்ஸ் செய்யும். அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலனுக்கு பிறந்தவா,
அப்போஸ்தலனாக இருக்க முடியும், இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, ஒரு அப்போஸ்தலனுக்கு பிறந்தவன் அப்போஸ்தலனாக தான் இருக்க வேண்டும் என்பது தகப்பனின் விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தல ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களை இங்க வந்து என்ன பண்ணிருக்காரு, உட்கார வச்சிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்திருக்கிறார். இதை உங்கள் சிந்தனையில நீங்க ஏத்த இதை உங்க சிந்தனையில நீங்க நிரப்ப நீங்கள் தேவ சித்தத்தை, உங்க வாழ்க்கையை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, அதை யோசித்த இதை யோசித்த அங்க போன இங்க போன இல்ல, ஒன்றையே சிந்தித்து யோசித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. ஏன் சந்தோஷத்தை நிறைவாக்குனா, கர்த்தருடைய சந்தோஷத்தை நீங்க என்ன பண்றீங்க, நிறைவாக்குகிறீர்கள். அப்புறம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்றேன். அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இப்ப சொல்றது என்ன தெரியுமா, எப்ப நம்ம சிந்தனையில ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்ம சிந்தையை ஒருமுகப்படுத்தி நம்ம சிந்தனையில தேவ திட்டம் என்னவென்று அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சிந்தையை ஷார்பன் பண்றோமோ, அங்க பிசாசு வந்து எதை உண்டாக்குவான், பிரிவினை உண்டாக்குவான். நிஜமான சில விஷயத்தை சொல்லியே கூட என்ன செய்யலாம், பிரிவினையை உண்டாக்கலாம். எப்படிப்பட்ட பிரிவினை, கேப்ரியலை பத்தி உனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு வந்தோம்னா அப்படி நல்ல பயமா நடிப்பான். வீட்டில் போனா அம்மா திட்டுறதும் ஆட்சியை ஏசதும் கெட்ட வார்த்தை பேசுவோம் தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு. இப்படி ஒருத்தர் சொன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்குள்ள எப்படி இருக்கும், நீ ஏன்ப்பா அப்படி முடிக்க, யாரையாவது பத்தி சொன்னா இது பாஸ்டர் நான் உண்மையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர், அப்படி கூட யோசி. இது உண்மையாவே இருந்தாலும் இதை சுத்தி நின்று கேட்கிற ஆட்கள் என்ன சிந்தித்தாலும் உனக்கு என்ன தெரியுமா சிந்திக்க வரணும், ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்யும்படி என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார். கோபப்படுற கெட்ட வார்த்தை பேசுறவன் இருந்தா கூட என் மேல இத்தனை பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அதற்காய் கர்த்தருக்கு. புரியுதா இல்லையா? மனுஷன் இருந்தா சில குறை குற்றம் இருக்கும். அந்த குறை குற்றத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சிந்தனையில ஒரு நாளும் அவர்களோடு ஒருமனப்பட முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? என்னைக்கு ஒருமனப்பாட்டோடு செயல்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு சபைக்கு ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கும்படி விரும்புகிறாரோ, அதை உடைக்கிறதுக்கு பிசாசு எடுக்கிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துல போட்டிருக்குது, நீங்கள் ஏக ஒன்றையும் வாதினாலாவது. வாது உள்ள என்ன செய்யும்? இப்ப அவரு அந்த ஒருமனப்பாட்டையும் ஐக்கியத்தையும் ஏக சிந்தையும் பத்தி சொன்ன உடனே அடுத்த அதற்கு எதிரியா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு எதுதான் வராரு? வாது. அது என்ன வாது? அது அப்படி இல்ல, இது இப்படி இல்ல, இது இப்படி இல்ல, அப்படி மாத்தி மாத்தி பேசுறதா என்னது? வாது. வாதம் பண்ணுவது. தேவனுடைய சபைக்கு சொல்லுகிறேன், எங்களுக்கும் வாக்குவாதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? இல்ல பாஸ்டர் கரெக்டா இருந்தா நாங்க கரெக்டா தான் பேசுவோம். ஆமா, ஒரு குடும்பத்துக்குள்ள எப்பவுமே ஒரு ஆள் ரொம்ப கரெக்டா பேசிட்டு இருக்கான்னு வைங்களேன், அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும். ஆமா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் ஒரு நேரம் ஒன்று பேசிடுவாங்க, ஒரு நேரம் அதை முன்ன பின்ன இருக்கும். கரெக்டா, தேங்க்யூ அந்த வேர்டை எடுத்து கொடுத்ததுக்கு. ஆமா, குடும்பத்துக்குள்ள முன்ன பின்ன தான் இருக்கும். ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா அடிச்ச முடியாது. ஆமா, இது என்ன ஆபீஸா சட்டம் போட்டு வாழ்றதுக்கு? ஸ்தோத்திரம். எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தீர்மானிக்கிறோமோ, மைண்டை செட் பண்றோமோ, அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? எஸ், தட் இஸ் ட்ரூ. தேவனுடைய சபை குடும்பங்களின் குடும்பம். இந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மனப்பாட்டுக்கு இவ்வளவு போராட்டமா இருக்குன்னா
குடும்பங்களின் குடும்பத்துக்குள்ள போராட்டம் பயங்கரமா தான் இருக்கும். போராட்டம் கும்மி அடிச்சு கிளம்பும். ஆமா, ஸ்தோத்திரம். மாலா மகன் என் பிரசங்கத்தை எப்படி ரசிக்காப்பாரு, ஸ்தோத்திரம். அத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம பிரதர் விடுங்க, நம்ம சிஸ்டர் தானே விடுங்க, சரியாயிரும் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்றேன். இது அந்த ஏக சிந்தைய மறுபடியும் கட்டி காக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குற்றம் கண்டு ஆண்டவர் உங்களை தண்டிக்க வேண்டுமானால் நீங்க எத்தனை பேர் உயிரோட இருப்பீங்க? உங்க குற்றத்துக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தண்டிக்கணும்னா இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோட இருப்பீங்க? எல்லாருக்கும் வரிசையா கலண்டா இருக்கும். நம்ம எல்லாரும் பேரும் போட்டு மேல ஒரு சில்வர் இருக்கும். ஆமா, இன்னும் சொல்லுங்க என்ட்ரன்ஸ்ல என் இது ஃபர்ஸ்ட் கூட இருக்கும். ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். நாம ஏக சிந்தை உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தால், நம்மை குறித்த தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று முடிவெடுத்தால், ஸ்தோத்திரம், நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ குடும்பங்களின் குடும்பத்துக்குள்ளேயோ குற்றம் காண்பதையும் வீம்பு வாது பண்ணுவதையும், அடுத்தது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். தங்களிலும் மேன்மையானவர்களாக மற்றவர்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், இந்த சபையில என்னைய விட நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு நான் வெளியே போய் என்ன பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். அது உண்மை. என்னைய விட நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்களை கர்த்தர் இதே சபையில வைத்திருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு அதானங்க வேணும். என் பிள்ளைகள் என்னை விட சிறப்பான ஊழியத்தை செய்வதை பார்க்கத்தானே நான் காத்து கிடக்கிறேன். அது தைரியமா சொல்றதுக்கு என்ன வெக்கம்? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும்ங்கிறதுக்காக நான் முன்னாடி நிக்கல. இந்த அழைப்பை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறதுனால நான் இங்க நிக்கிறேன். மற்றபடி என்னை விட திறமையானவர்கள் இந்த சபையில உண்டு. என்னை விட அதிகம் ஜெபிக்கிறவர்கள் இந்த சபையில உண்டு. என்னை விட பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் இந்த சபையில உண்டு. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஒருத்தரை நினைச்சணுமா? ஆமா, ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இப்படி எண்ண முடியுமா? குடும்பத்துக்குள்ளே என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. என்னை விட நீ பெரிய இவனா? அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்து வர மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒத்து வராது. அதுவும் என்ன செய்யணும்? வரணும். ஸ்தோத்திரம். ஆமா, எந்த நபரா இருந்தாலும் ஒரு திருச்சபையில இவங்க எங்களை விட மேன்மையானவர்கள் என்கிற சிந்தை. ஸ்தோத்திரம். அந்த விஷயத்தை தான் அடுத்தது ஆண்டவர் பவுல் ஃபோக்கஸ் பண்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறனுக்கானவைகளையும் என்ன செய்வானாக? பிறனுக்கானவைகளையும் தான் விஷயத்தை மட்டுமல்ல, மற்றவங்களுடைய நன்மையும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? நோக்கி இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. எங்க வந்து முடிக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவில ஒரு சிந்தை இருந்து பாருங்க. நீங்க அப்படியே படிப்படியா வளர்ந்து நீங்க எங்க வந்து முடியணுமா? கிறிஸ்து இயேசுவில ஒரு சிந்தை இருந்து பாருங்க. அந்த சிந்தைக்கு தக்கதாக சிந்திக்கிறவர்களாக நீங்கள் மறுரூபமாக வேண்டும். ஆமா, உங்க சிந்தனையில கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகி டெவலப் ஆகி கடைசியில் யார் மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடணுமா? இயேசு கிறிஸ்துவை போலவே என்ன பண்ணிடணுமா? சிந்திக்க ஆரம்பிச்சிடணுமா? அப்போ அந்த சபை எப்படி இருக்கும்? ஒரு சபைக்குள்ள எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல சிந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சபை எப்படி இருக்கும்? எங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க சிந்தனை மண்டலத்துக்குள்ள போக வேண்டாம். இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் நினைச்சீங்க, கவனிங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை குறிச்சு அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களை ரொம்ப அருமையா போட்டிருக்குது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல்னு ஒண்ணு இருக்குது, பேய் சாயல்னு ஒண்ணு இருக்குது, தேவ சாயல்னு ஒண்ணு இருக்குது, மிருக சாயல்னு ஒண்ணு இருக்குது.
சரியா? இப்படி பல சாயல் இருந்தாலும் இயேசு எந்த சாயல்ல இருந்தாராம்? மனுஷர் சாயல். தேவ சாயல்ல இருந்தாராம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து என்ன சாயல் ஆனாராம்? மனுஷர் சாயல். மனுஷன். அப்போ நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் நினைச்சிருந்தா அந்த ஹை ஸ்டேட்டஸ்ல அப்படியே அவர் என்ன பண்ணிருக்க முடியும்? இருந்திருக்க முடியும். ஆனா அந்த ஹை ஸ்டேட்டஸை நமக்காக துறந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அந்த தேவ சாயலை விட்டுட்டு என்ன சாயலுக்கு மாறாரு? தேவ சாயல் பெருசா மனுஷ சாயல் பெருசா? தேவ சாயல் தான் பெருசு. அவர் தேவ சாயலில் இருந்து என்ன சாயலுக்கு வர்றாரு? ஆமா, சிலர்லாம் மனுஷ சாயல் இருந்து கீழே மிருக சாயலுக்கு போயிடுறாங்க. மிருக சாயல்ல இருந்து சார் பேய் சாயலுக்கு எழுஞ்சிடறாங்க. என்ன கொடுமை சார்! ஊர்ல நடக்கா இல்லையா? ஊர்ல நடக்கா இல்லையா? சபை எதுக்கு கூடி வருது? சபை எதுக்கு உங்க சிந்தையை மாற்றுவதற்கு இவ்வளவு பிரயாசப்படுது தெரியுமா? நீங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நாய் மாதிரி இருந்திருக்கலாம், பேய் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவன அட்லீஸ்ட் எந்த சாயலுக்காவது வரணும்? மனுஷ சாயலுக்கு வரணும். அப்புறம் ஜெபிக்க ஜெபிக்க நீங்க யார் சாயலுக்கு அப்டேட் ஆகணும்? தேவ சாயலுக்கு அப்டேட் ஆகணும். இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம், எதிர்பார்ப்பு. ஆனா நம்ம கீழார போயிடக்கூடாது. மனுஷ சாயல் இருந்து டெவலப் ஆகி தேவ சாயலுக்கு நம்மளை பார்க்கும்போதே ஒரு தேவ சாயல், ஒரு தேவனுடைய குணம். நம்ம பேசும்போது கிருபை உறிஞ்சின வார்த்தைகள், அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகிற ஒரு வார்த்தைகள். ஸ்தோத்திரம். ஆமா, தேவன் பேசுவது போல, தேவன் சிந்திக்கிறது போல நம்மை மாற்றுகிறதிலே கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க சிந்தை தான் நாளைக்கு நீங்க இன்னைக்கு என்ன சிந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் நாளைக்கு நீங்க. அப்ப நாளைக்கு உங்களை எப்படி மாத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ இன்றைக்கு அதையே சிந்திக்கும்படியாக கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. தோல்வியவே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு? உலக பிரகாரமான மனுஷன் பேசுற மட்டும் இல்ல, வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நெகட்டிவே பேசிட்டு இருந்தா, நான் முன்னாடி சொல்லுவேன்ல, பாம்பு கதையே பகல் முழுசும் பேசிட்டு இருந்தா ராத்திரி பாவாடை கயிறு கூட என்னவா தான் தெரியும்? பாம்பா தான் தெரியும். நீங்க பேசி பாருங்களேன், பாம்பு கதையா பேசுங்க, அப்படி ஏதோ ஒன்று தொங்குச்சுன்னா என்னன்னு தெரியும்? ஆமா, அது காத்துல ஆடினா கூட பாம்பு வாழை ஆட்டுது, தலைய நான் பார்த்தேன் அப்படின்னு அடிப்பீங்க. அது பாவாடை கயிறுடைய முடிச்சியா இருக்கும். ஏன்? நீங்க ஏக சிந்தை உள்ளவர்களாய் பாம்பையே நினைச்சா உங்க கண்ணுக்கு பாம்பு தெரியும். ஸ்தோத்திரம். அது போல இன்னைக்கு நீங்க என்ன சிந்திக்கணும்ங்கிறத குறிச்சு முடிவெடுப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. நான் உங்களுக்கு உதாரணத்தை புரிய வைப்பதற்காக ஒரு 3 சிந்தனைகளை உங்களுக்கு முன் வைப்பதற்காக பக்கம் பக்கமா எழுதி வந்திருக்கிறேன். அந்த 3 சிந்தனைகள் என்ன தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையா, தாழ்மையா? நம்பர் 1 நீங்க எழுதிக்கோங்க. நீங்க அடுத்தடுத்து எழுதிக்கோங்க, இது கேப் போட வேண்டாம். ஏன்னா நான் அந்த ஒரு இதுக்கே நான் அவ்வளவு 5 பாயிண்ட் வச்சிருக்கேன். தாழ்வு மனப்பான்மையா, தாழ்மையா? தாழ்வு மனப்பான்மையின் சிந்தனையா, தாழ்மையின் சிந்தனையா? சரியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்பர் 2 வனாந்தர பூமியா, வாக்குத்தத்த பூமியா? வனாந்தர பூமியிலே ஒரு சிந்தை இருந்தது, வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இன்னொரு சிந்தை மாறியது. ஸ்தோத்திரம். சோ வனாந்தர பூமியின் சிந்தையா, வாக்குத்தத்த பூமியின் சிந்தனையா? சிந்தையா? ஸ்தோத்திரம். 3வது நியாயத்தின் சிந்தையா, நீதியின் சிந்தையா? ஸ்தோத்திரம். நியாயமா, நீதியா? ரெண்டு ஒண்ணு இல்ல. தாழ்வு மனப்பான்மையா, தாழ்மையா? ரெண்டு வேற வேற. வனாந்தர பூமியா, வாக்குத்தத்த பூமியின் சிந்தையா? ரெண்டு வேற வேற. ஸ்தோத்திரம். ரெண்டு பக்கத்துல பக்கத்துல தான், ரெண்டு அடுத்தடுத்தாப்புல தான். ஆனா அவைகள் ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல பேசுறதுக்கும் பெருமையில பேசுறதுக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம், கேப் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த சபையை கட்டி முடிப்பேன், நான் கர்த்தருக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு விசுவாசத்திலையும் பேசலாம், அப்படின்னு பெருமையிலையும் பேசலாம். பெருமையில பேசுவதற்கும் விசுவாசத்துல பேசுவதற்கும் கேப் எவ்வளவுதான்? ஒரு நூல் கேப் தானா? ஆமா, அப்படி பரிசுத்தவான்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அவங்க விசுவாசத்திலையும் பெரிய வார்த்தைகளை சொல்லலாம்,
நான் யார் தெரியுமா, நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பெருமையிலையும் என்ன பண்ணலாம். இன்னைக்கு நீங்க பெருமையில பேசுறீங்களா விசுவாசத்துல பேசுறீங்களாங்கிறத வேறுபடுத்தி பார்ப்பதற்கு உங்க சிந்தை பேர் உதவியாக மாறப்போகிறது. அது உங்க சிந்தையத்தான் சார்ந்திருக்கிறது. எனவே இந்த நாட்களில நம்ம அந்த தேவனுடைய சிந்தைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப போகிறோம். ஸ்தோத்திரம். நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு சிந்தை, தாழ்மை என்பது ஒரு சிந்தை. ஸ்தோத்திரம். நான் இதை மட்டும் இன்னைக்கு சொல்றேன். கத்திரிஸ்தமான நான் அடுத்த வாரத்தில் ஒன்று ஒன்றா நான் சொல்ல பார்க்குறேன். என்ன ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் யாராவது சொல்ல கேட்டால் சொல்லுவீங்க, நேரம் தான் இல்லை, நானே சொல்லிடுறேன். ஆமாம், தாழ்வு மனப்பான்மை என்பது நான் ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். எனக்கு யாரும் இல்லை. ஆமாம், அப்படியே கூட எழுதிக்கோங்க. எழுத போகிறா பாருங்க. வெரி குட். எழுது. எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு பரிதாபமாக சொல்லி பாருங்க. நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நினைச்சுவீங்க, அப்படி போவீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 தடவை எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, 10 தடவை சொல்லுங்க. ஆமாம், இருந்தாலும் இல்லாமல் போயிடுவாங்க நீங்களா? இது ரொம்ப மோசம். ஆமாம் ஆமாம், நீங்கள் 10 தடவை இப்படியே சொன்னீங்கன்னா ஒரு நெஞ்சு அழுத்தம், ஒரு நெஞ்சு கரிப்பு, ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், கண் இருட்டுற மாதிரி வரும். கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விடுவீங்க. 108க்கு என்ன செய்யணும், ஃபோன் பண்ண. கண்ணை திறக்கும்போது ஐசியூலையோ வேறு எதுலையோ இருப்பீங்க. ஆமாம், உங்கள் சிந்தை உங்களை என்ன ஆக்கிறோம், அப்படி ஆக்கிறோம். ஆமாம், எனக்கு யாரும் இல்லைங்கிற சிந்தை ஒரு தாழ்வு மனப்பான்மை. சரியா? ஸ்தோத்திரம். நம்பர் 2, நான் இதை விளக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ எனக்கு அது நேரம் இல்லை. நம்பர் 2, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்படி ஒரு 10 தடவை நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அப்படி புத்திய செருப்பை கொண்டு தான் அடிக்கணும். ஆமா, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வான், அப்படிதான் பைபிள் சொல்லி விடுது. ஆனா பிசாசு சொல்லுவான் அவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும், நான் ஒரு பிச்சைக்காரன் என்று தன்னை குறித்து அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, பிசாசு ஒருவனை, தன்னை தேடி வருகிறவனை பிச்சைக்காரனாகவே வேஷம் போட வச்சு நிஜமாகவே அவனை பிச்சை எடுக்க வைக்கும். தெரியுமா உங்களுக்கு? இதுதான் பிசாசுடைய தந்திரம். சேவியர் காலனியில் ஒருத்தருக்கு 2 or 3 லாரி ஓடுது. அவரு ஏதோ இந்த கோயிலுக்கு வேண்டுதுன்னு சொல்லி ஒரிஜினல் பிச்சைக்கார வேஷத்துல அப்படியே ஒரு திருவோரோட வர்றாரு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரு இன்ஜின் வித்த முன்னாடி பார்த்தவர், அவரு நீ இன்னார்லாம் நீ ஏன் பிச்சை எடுக்க, ஏன் எப்படி நடந்த? இல்ல சாமிக்கு அடக்கு, உன் பேர்ல 2-3 லாரி ஓடுது, நீ இப்படி என்ன அப்படியா சொல்லாதீங்க சாமி. ஆடா, உன் சாமி 3 லாரி ஓடுற உடனே என்ன ஆக்கி பாக்குது, பிச்சைக்காரன் ஆக்கி பாக்குது. ஆனா பிச்சைக்காரனா இருந்த என்னைய என் சாமி ஐஸ்வர்யவானாய் மாற்றி காட்டுகிறது. அல்லேலூயா. எனக்கு அவர் கூட நிக்க, அவங்க 2 பேரும் பேசுறாங்க. எனக்கு பக்குன்னு ஆகி போய், என்னது இந்த ஆளுக்கு 3 லாரி ஓடுதா? 3 லாரி வச்சு வியாபாரம் பாக்குறவன். அப்ப ஒரு மனுஷனுடைய சிந்தனையில அவனை யாருன்னே காட்டணும், பிச்சைக்காரனாவே காட்டணுங்கிறது பிசாசுடைய தந்திரமும் திட்டமுமா இருக்கிறது. அவனை பிச்சைக்காரனாவே வைக்கணுங்கிறது பிசாசுடைய திட்டம். எவ்வளவு பணம் வேணா இருக்கட்டும், அவன் சிந்தனையில அவன் யாருதான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அந்த சிந்தனையை ஆண்டவர் கை வைத்து அகற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்துக்கே வழி இல்லாட்டாலும் வெளியே வரும்போது வெள்ளையும் செல்லையும் நினைச்சணும். ஆமா, ஸ்தோத்திரம். போன வாரம்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கைமாத்தா, நானும் விட்டு கொடுக்கல. ஆமா, ஸ்தோத்திரம். 3 லட்சம் கேட்டாரு. நம்ம பாஸ்டர் கூட இருந்தாரு. 3 லட்சம் கேட்டாரு. அப்புறம் நான் கொஞ்சம் 1 லட்சமா கேட்டாரு. சரி பாப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். சரியா? நம்மளை பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? ஆமா, ஸ்தோத்திரம். நான் இந்த இடிஞ்ச சவரை கட்டி பிடிக்கிறதுக்குள்ள ஹல்லேலூயான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, அது வேற. ஆனா நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுது? நான் சொன்னேன், உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியணும்? ஐஸ்வர்யவானாய் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கிழிஞ்ச சட்டையை போடுறது, அழுக்கா குளிக்காம அலைகிறது. உலகத்தான் சொல்றான், கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் ஆத்துல போய் கசக்கி கட்டு. ஸ்தோத்திரம். உலகமே அப்படி சொல்லும்போது கர்த்தர் அதை விட எத்தனை மடங்கு துள்ளி மேல ஏறி சொல்லுவாரு, ஏய் நீ என் பிள்ளை, உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் பிரியமா இருக்கிறேன், உன்னை உயர்த்துவதற்காகவே நான் உன்னை ரட்சித்தேன், பிச்சைக்காரனா இருந்த உன்னை ஐஸ்வர்யமானா மாற்றுவதுதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. இனிமே நம்ம வாயில நான் ரொம்ப அப்படி நினைச்ச கூடாது, வரவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மூணாவது ஒரு வார்த்தை நம்ம வழக்கமா சொல்றது, நாங்க நாங்க தாழ்ந்த ஜாதி, நாங்க எஸ்சி, நாங்க எஸ்டி. ஐயா தான் சொன்னாங்க ஜாதியை பத்தி பேசக்கூடாதுன்னு. பேசக்கூடாதுதான், ஆனாலும் எனக்கு புரியுற மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். ஆமா, நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தது குத்தம் ஐயா? ஊர் உலகம் ஒன்ன நீ அந்த ஜாதி இந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லலாம், ஒன்ன நீனே சொல்லலாமா? நான் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். உன்னை யாராவது தாழ்ந்த ஜாதின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேல கேஸே கொடுன்னு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, சொல்லி வச்சிருக்கு. அப்புறம் ஏன் நீனே சொல்லிக்கிற? மற்றவனே உன்னை சொல்லக்கூடாதுன்னு இந்தியாவில் சட்டம் போட்டு வச்சிருக்கும் போது நீனே உன்னை ஏன் அப்படி சொல்லிக்கிற? அது ஒரு தாழ்வு. நாங்கெல்லாம் அண்ணாரு, நாங்கெல்லாம் இன்னாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, என்னைக்கு இந்த பைபிளை தூக்குனியோ, அன்னைக்கு நீ இயேசுவின் பிள்ளையா இருக்கிறாய், அன்றைக்கு நீ பரிசுத்த ஜாதியாய் மாறி போனாய். நான் அப்பப்ப சொல்லுவேன், நான் ஒரு தமிழன் என்கிறத விட, நான் ஒரு இந்தியன் என்கிறத விட, நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆவிக்குரிய இஸ்ரவேலன் என்பதையே நான் பெருமை கொள்கிறேன். அல்லேலூயா. தமிழன் கூட தலை குனிஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தியன் கூட தரதட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் குறைந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்களை கர்த்தர் தன்னுடைய சொந்த ஜனமாக என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். ஆனா பிசாசு வந்து சொல்லுவான், நீ எஸ்சி, நீ எஸ்டி, நீ இன்னாரு, நீ அன்னாரு, விளக்கமாறு, இயேசுவின் நாமத்தினால. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இது பிசாசு பேசுகிற வார்த்தைகள் துணிக்கிற இடம் அல்ல. இது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து, என் பிள்ளைகள் இவர்கள் பரிசுத்த ஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு அமர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மையை பிசாசு விதைப்பான். எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப ஏழை, நான் தாழ்ந்த ஜாதி. நாலாவது ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஆமா, நான் ஊனமுற்றவன். தெரியுமா உங்களுக்கு? இப்படி நிறைய பேரை பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கான். நிஜமா கையும் காலும் ஊனமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நல்லா இருக்கிறவர்களுடைய மைண்ட்ல தாங்கள் இதை செய்ய முடியாதவர்கள் என்று அவருடைய சிந்தையில் அவர்களை என்ன ஆக்கிடுவான், ஊனமாக்கிடுவான். சிந்தையில் ஊனமாக்கப்பட்டவர்கள். ஆமா, ஒரு பெரிய யானைய சங்கிலியில கட்டி ஒரு மாசம் போட்டா அது இழுத்து பார்க்குமா, பெரிய சங்கிலி இழுத்து பார்க்குமா, 10 தடவை 20 தடவை 30 நாளைக்கு 30 தடவை முயற்சி பண்ணி முடியலன்னு தன் மைண்ட்ல இந்த சங்கிலிய என்னால இழுக்க முடியாதுன்னு என்ன பண்ணிருமா, முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த சங்கிலிய மரத்துல கட்டணும்னு அவசியம் இல்லை, அவுத்து போட்டாலும், சும்மா முடிச்சுதான் போடணும், அவுத்து போட்டாலும் அந்த யானை எந்திரிச்சாது போகாது. ஏன்னா அது மைண்ட்ல என்ன பண்ணிட்டு செட் பண்ணிட்டு, நான் ஊனமானவன், என்னால் இதை தாண்டி என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு அது மைண்ட்ல என்ன பண்ணிட்டு செட் பண்ணிட்டு. ஏன் நீ யானப்பா, அந்த சங்கிலியை அவுத்து கிடக்கப்பா, நீ நினைச்சனா உருவிட்டு என்ன செய்யலாம், போகலாம்ப்பா. நோ நோ நோ, என்னால என்ன செய்ய முடியாது அப்படின்னு அந்த யானை தன் மைண்ட்ல உன்னை செட் பண்ணிட்டுனா, அதுக்கப்புறம் அந்த யானையை உண்டாக்குன கர்த்தராலேயே அந்த யானை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. எஸ், உன் மைண்ட பிசாசு அப்படி செட் பண்ணி வைக்கிறான், உன்னால இது முடியாது, ஏன்னா நீ ஊனமான ஆளு, உனக்கு இவ்வளவு மனப்பாடம் பண்ற சக்தி இல்ல, உன்னால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, உன்னால இதை ஜெயிக்க முடியாது, உன்னால இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது, உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால பைபிளை இவ்வளவு வாசித்து முடிக்க முடியாது. இதெல்லாம் பிசாசு உங்களை சொல்லியிருக்கானா இல்லையா? அவன் சொன்னதெல்லாம் உண்மை.
பிசாசு இதெல்லாம் உங்க மைண்ட்ல சொல்லுவான். உன்னால முடியாது, நடக்காது, கிடைக்காது. இன்னைக்கு அந்த ஊனத்தை நம்ம என்ன பண்ணணும்? முறியடிக்கணும். என்னால முடியும், ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இதுதான் தாழ்வு மனப்பான்மை. இதுதான் தாழ்வு மனப்பான்மை. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இது அதிகமான பேர் சொல்றது. என் தலை எழுத்து என்ன செய்ய? இப்படி ஒருத்தன் வந்து எனக்கு வாச்சிருக்கான் பாருங்க, என் தலை. எனக்குன்னு இப்படி ஒருத்தி வந்து வாச்சிருக்கா பாரு, தலை எழுத்து. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு, என் தலை எழுத்து. இது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. நீங்க நல்லா இருக்கும்படிக்கு உங்களுக்கு கர்த்தர் வாழ்க்கை துணையை தந்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, உனக்கு எது நல்லா இருக்குமோ அதை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அது இப்ப தெரியாது, 10 வருஷம் கழிச்சு தெரியும், 20 வருஷம் கழிச்சு தெரியும். ஏன்டா வந்து அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. பாஸ்டர் நான் இப்படி நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இதுதான் நல்லது பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் இப்பமே உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உங்களை நடத்துகிறார். இப்போதும் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு அவர் விரும்பி உங்க சிந்தனையில கை வைக்க அவர் விரும்புகிறார். உங்க சிந்தையை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ரோமர் 12:2 சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களை இன்றைக்கு ஆண்டவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். He wants to touch your mind. உங்க சிந்தையை அவர் தொட விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் தாழ்வு மனப்பான்மை என்கிற சிறையிலிருந்து, ஸ்தோத்திரம், தேவனுடைய சிந்தையாகிய தாழ்மைக்குள் கடந்து வர அவர் விரும்புகிறார். அது என்ன தாழ்மை? தாழ்வு மனப்பான்மைனா என்னன்னு பார்த்தோம். தாழ்மைனா என்னன்னு பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ரொம்ப பக்கத்துல தான் வரும், சின்ன வித்தியாசம், நூலளவு வித்தியாசம் தான் இருக்கும். அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எண்ணம். இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணம் எப்படி இருந்தது? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஸ்தோத்திரம். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வீடு வாசல், எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் இறங்கி அன்பா ஒரு ஏழை கிட்ட நின்று பேசுற ஒரு குணம் இருக்கு பாருங்க, அதுதான் என்னது? தாழ்மை. அல்லேலூயா. சிலர்லாம் ஸ்டேட்டஸ் உயர்த்துனா அப்புறம் கீழே நினைச்ச மாட்டாங்க. சிலர்லாம் ஏறின ஏணிய எட்டி உதச்சிருவாங்க, தள்ளி விட்டாங்க, எட்டி உதச்சிருவாங்க. ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி சபையில கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்கி ஜெபிக்க வச்சு உருப்படி ஆக்கி அவங்கள விட்டா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழிச்சு கர்த்தர் பேசுறாரு பாஸ்டர், நீ சரி வர்ற மாதிரி தெரியல. கொஞ்ச நாளைக்கு கர்த்தர் சொன்னார் இங்க போகாதன்னு. கர்த்தர் சொன்னார் சபைக்கு போகாதன்னு. பாதவத்தி, எந்த கர்த்தர் உன்கிட்ட வந்து சபைக்கு போகாதன்னு சொன்னாரு? நீ விளங்குவ? நான் சபைக்கு போகாதன்னு ஒண்ணு சொல்லுதுன்னா அது கர்த்தரா வேற கருப்பா? காத்து கருப்பா? அது கர்த்தர் இல்ல, காத்து கருப்பு. ஆமா, சபைக்கு போகாதன்னு உனக்கு ஒரு சவுண்டு கேக்கு, அத கர்த்தர் சொன்னாரு நீ சொல்றிய, அது கர்த்தர் இல்ல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கருப்பு. ஆமா, என்ன ஒரு சிந்தனை பாருங்க. அவரு தேவனுக்கு சமமா இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக என்ன செய்யலையாம்? எண்ணலையாம். கொள்ளையாடின பொருள் அதை பெரிய கிராண்டடா எடுக்கல. அவர் தம்மை தாழ்த்தினார். ஏழைகள்கிட்ட வந்து அவர் பேசுற அளவுக்கு தன்னை தாழ்த்தி வந்தார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி, அடுத்த வார்த்தை பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம். சொல்லிடுறேன், எல்லாம் உடையவர் தான். அது எல்லாத்தையும் அள்ளி யார் கொடுக்காரு? தேவை நிறைந்தவங்களுக்கு கொடுக்காரு, ஏழைகளுக்கு கொடுக்காரு. அதுதான் தன்னை, அதுதான் தன்னை. ஆமா, தாழ்மையின் இருதயம் தன்னை என்ன செய்யும்? வெறுமையாக்கும். நான் பெருமைக்கு சொல்ல, எதை சொல்றேன், பெருமைக்கும் தாழ்மைக்கும் பக்கத்துல பதில் தான் வரும். நம்ம இங்க இருந்து நிறைய சேலை, துணிமணி, சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாருங்க. இந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்து சொன்னாங்க, ஒருத்தங்க இங்க டீ கடையில பேசிட்டான், இங்க வந்து சொல்ல, டீ கடையில
அவங்களுக்கே உடஞ்சு கிடக்கு. ஆனா அவங்க எவ்வளவு சாப்பாட அள்ளி கொடுக்காங்க, எவ்வளவு துணிமணியை கொடுக்காங்க பாரு. அதான் ஏன் வேதக்காரன். நம்மளுக்கு அப்படி செய்வீங்களா? ஏன் தெரியுமா வேதக்காரன் அப்படி செய்யறான்? அது வேதத்தின் சிந்தையாக இருக்கிறது. நம்ம பேசல, ரோட்ல டீ கடையில் பேசிக்கிறாங்க. பேசட்டும். தேவன் தன்னை வெறுமையாக்குகிறவர். தேவனுடைய பிள்ளைகளும் தேவைப்படுகிறவர்களுக்காக தங்களை வெறுமையாக்குவார்கள். அதுதான் தாழ்மையின் ரூபம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தாழ்மை உள்ளவங்களுக்கு இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணுங்கிற எண்ணம் என்ன செய்யாது? அள்ளி விடுவாங்க, வாரி இறைப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது பாருங்க, 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. 3வது தாழ்மையினுடைய வெளிப்பாடு என்ன? அது கீழ்ப்படியும். அது கீழ்ப்படியும். ஸ்தோத்திரம். ஒருத்தண்ட தாழ்மை இருக்குன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். ஒருத்தண்ட தாழ்மை இல்லைன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். தாழ்மைக்கும் தாழ்மையும் கீழ்ப்படுதலையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஒருத்தண்ட தாழ்மை இருந்தா அவன் என்ன செய்வான்? சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். அவன் சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? உங்க பிள்ளைகள்கிட்ட தாழ்மை இருந்ததுன்னா அம்மா ஒன்று சொன்னா சரிம்மா, முதல் வார்த்தை என்ன சொல்லும்? சரிம்மா, 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 செஞ்சிடறம்மா. ஆனா நீ செய்யறது செய்யாம போறது முதல் வார்த்தை என்ன வரணும்? சரிம்மா. அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? ஒன்று சொன்ன உடனே அது என்ன அப்படி, அதெல்லாம் முடியாது போங்க, அதெல்லாம் நடக்காது போங்க. நான் வலிச்சங்காட்டதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சுண்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு நின்னா நீ கீழ்ப்படியலனுங்கிறது 2வது, நீ தாழ்மையா இல்லைங்கிறது முதலாவது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஸ்தோத்திரம். ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது என்றால் என்ன? ஒன்று சொன்னா சரிங்க. ஒரு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறதுனா என்ன? சரிப்பா, சரிம்மா. அதையே ஒரு மாதிரி சரிங்கிறப்பல நீ எப்படி சரி சொன்னாலும் சரி, சரின்னு சொன்னா உனக்குள்ள தாழ்மை என்ன செய்யுது? இருக்கு. ஸ்தோத்திரம். சிலனால சரின்னே என்ன செய்ய முடியாது, அக்செப்டே பண்ண முடியாது. அதுக்கு அப்புறம்லாம் கீழ்ப்படிதல். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், தாழ்மை உள்ள இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? கீழ்ப்படிதல் இருக்கும். 4வதாக, ஸ்தோத்திரம், 4வதாக இந்த பிரசங்கத்தை 10 நாளைக்கு அது எஃபெக்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 4 மாசம் கழிச்சு அது அப்படி குறைஞ்சி மறுபடியும் பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஆனா இயேசு எப்படி இருந்தாராம்? 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது விளக்குறார் பாருங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், சிலுவையில மரிக்கிற வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி. அந்த கீழ்ப்படிதல் எப்போ வரைக்கும் இருந்ததா? தாழ்மைன்னு சொன்னா ஒரு பிரசங்கத்தை கேட்டவன வந்துட்டு போறதல்ல. ஒரு பிரசங்கத்தை கேட்பதனால உள்ள வந்த கீழ்ப்படிதல் எப்போ வரைக்கும் இருக்கணும்? ஆமா, அதான் the permanent humility, a permanent humbleness. ஒரு நிரந்தரமான தாழ்மை. மரண பரியந்தம் என்ன செய்யும்? கீழ்ப்படி. மரண பரியந்தம். அப்பாவா அம்மாவா? இல்ல இப்ப நானே அப்பாவாயிட்டேன், இனிமே நீ சொல்ல கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது? நான் அப்பாவானாலும் எங்க அப்பாவுக்கு நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். நான் அம்மாவானாலும் எங்க அம்மாவுக்கு நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அந்த கீழ்ப்படிதலுடைய வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அந்த தாழ்மையை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்தோத்திரம். தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மையா நடந்து கொள்வது வேற. ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே, சிலருக்குலாம் தாய்ப்பாச படத்தை பார்த்த உடனே ஒரு 4 நாளைக்கு அவன் என்னவா இருப்பான்? அம்மா அம்மா அப்படின்னு கவிதைலாம் எழுதுவான். அது வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவான். 4 மாசம் கழிச்சு என்ன அம்மா டுமி நடிச்சிருவான். என்னன்னு பார்த்தா அந்த படம் பார்த்த எஃபெக்ட், இந்த ரஜினி படம் அம்மாவை கொஞ்சம் தூக்குறான், அம்மா அம்மான்னு அழுகுறான். ஒரு அம்மா சென்டிமெண்ட் படத்தை ஸ்டேட்டஸ்ல கேட்டோம்னா உடனே அம்மா மேல என்ன வரும்? பாசம் வரும். அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு போம்மா அப்படின்றான். இது ஸ்டேட்டஸ்ல வர்ற ஒரு ஃபீலிங்கா நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு. மரண அதான் தாழ்மை, அதான் தாழ்மை. ஆனா ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது அந்த அந்த எண்ணங்கள் ஆரம்பமாகும், அந்த நினைவுகள் ஆரம்பமாகும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியட்டும்,
மரண பரியந்தம் கீழ்ப்படிவேன் என்று நாம எடுக்கிற தீர்மானங்கள், நினைவுகள் நம்மள பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஸ்தோத்திரம், கடைசியா இந்த கீழ்ப்படிதலுடைய ரிசல்ட், இந்த தாழ்மையினுடைய ரிசல்ட்டை பார்க்கிறோம் பாருங்க. 9, 10, 11 வாசித்துங்க, முடிச்சிருவோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தி, இப்படி அவர் தாழ்மையா இருந்தனால எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கீழ்ப்படிந்த இயேசுவுக்கு கொடுத்தார். ஒரு கைதட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பாப்போம். அப்படி கீழ்ப்படிந்த இயேசுவுக்கு இத்தனை பெரிய மகிமையை பிதா கொடுப்பாருன்னா, கீழ்ப்படுகிற உங்களுக்கு அந்த மகிமையை கொடுப்பாரா மாட்டாரா? நான் சொல்ல, தாழ்மைக்கு ஒரு பலன் இருக்கிறது. the result of humbleness. தாழ்மைக்கு ஒரு பலன் இருக்குது. தாழ்வு மனப்பான்மைக்கும் ஒரு பலன் இருக்குது. அது உன்னை ஒரு நாள் ஓட்டாண்டி ஆக்கி ஓஞ்சி நீ ஒண்ணுமில்லாம போக பண்ணும். இந்த தாழ்வு மனப்பான்மை, நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு ஏழை, நான் குறைஞ்ச ஜாதி, இது இந்த எண்ணம். ஆனா தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி, பெரியவங்க முன்னாடி தன்னை தாழ்த்தி, தனக்கு எல்லாம் இருந்தும் அதை அள்ளி கொடுத்து வெறுமையாக்குகிற அந்த தாழ்மையின் எண்ணமோ எல்லா நாமத்திற்கும் மேலாக உங்களை உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சிந்தனையில கை வைங்க பாப்போம். இயேசுவே, என் சிந்தை தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தாழ்மைக்குள் வரட்டும். நான் தாழ்மையை தரித்துக் கொள்கிறேன், தாழ்வு மனப்பான்மையை வெறுத்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்வு மனப்பான்மையை என்னை விட்டு போ. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்கேன். அடுத்தது, வனாந்தர சிந்தையா, வாக்குத்தத்த பூமியின், அதுல ஒரு 5 காரியம் வச்சிருக்கேன். இங்க மன்னா உண்டு, அங்க மன்னா கிடையாது. இங்க மோசேயும் யோசுவாவும் உண்டு, அங்கே நியாயாதிபதிகள் உண்டு. வனாந்தரத்துல அற்புதங்கள் உண்டு, அங்க வார்த்தை தான் உண்டு. இங்கே சுதந்திரம், சொத்து, சுகம், வீடு, வாசல் இல்ல வனாந்தரத்துல. ஆனா வாக்குத்தத்த பூமியில சொத்து, சுகம், வீடு, வாசல் உண்டு. வனாந்தரத்துல மரணம் உண்டு, வாக்குத்தத்த பூமியிலே ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது ஒரு பாயிண்ட். இப்போ 26ஆம் தேதி கத்தரிஸ்தமானா இதை கொஞ்சம் நான் டச் பண்றேன். 26ஆம் தேதி ரொம்ப முக்கியம். நான் இந்த லீடர்ஸ், அதுலயும் குறிப்பா இந்த லீடர்ஸ் கட்டாயம் நீங்க வந்துடணும். லீடர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த லீடர்ஸா நான் இருந்து ஊழியம் செய்வேன், அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, லீடர்ஸா இருந்து நான் ஊழியம் செய்வேன்னு சொல்றவங்க கட்டாயம் அந்த 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்த பகல் கூட்டத்துக்கு வாங்க. நம்ம வேத வசனத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். அதுல நம்ம ஸ்தோத்திரம் வளருவோம், தேறுவோம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில நீதியா நியாயமா எதை பின்பற்றி நிக்கிறோம் நம்ம தியானிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தையை ஒரு வழி பண்ணுவோம். நம்முடைய சிந்தையில மறுரூபம் அடைவோமானால் அது நம்முடைய எதிர்காலத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து நாம ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? என்றும் போதுமானவர்.
மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ருவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆண்டவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆராதனை, பாடல், ஜெபம் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறதற்காய் உருவாக்கி வருகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி நடத்துறதுக்காக சோதரம். நல்ல வார்த்தைகளை அப்பா சோதரம் கேட்டப்பா சோத்திரமா இருந்தது. ஆண்டவரே நல்ல வார்த்தை மூலமாக தாசன் மூலியமாக கொடுத்த வார்த்தைகளுக்காக சோத்திரம் நன்றி செலுத்துகிற ஆண்டவர். அவர்கள் இன்னும் அதிகமாக எடுத்து வலிமையாக எடுத்து பயன்படுத்துகிற இடத்துல பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே பா சோத்திரம். கூடி ஆராதிக்கிற சபையாக நல்ல பத்து ஆராதனை ஆசீர்வாதமாக்கி நடத்துறதுக்காக சோத்திரம். கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறப்பா சோத்திரமா இருந்தது. அங்கோடுமே துதிக்கிற மாதிரி ஏசப்பா சோத்திரம் இன்னும் இந்த ஊழியத்துக்காக உற்சாகமாக கொடுத்தப்பா சோத்திரமா இருக்குது. இந்த ஊழியத்தை தாங்க கர்த்தர் உதவி செய்யாக்க ஜெபம் பண்ணுற இந்த ஊழியங்கள் இந்த இடத்துல நாளுக்கு நாள் வளரணும்பா. ஊழியர் மீட்டிங் நடக்கப்பா சோதரர் வாரத்தில் 3ஆவது திங்கட்கிழமைப்பா சோதரர் கூட்டங்களும் தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்யாக்க ஜெபம் பண்ணுறப்பா சோத்திரமாரு. ஊழியத்துக்காக ஒவ்வொருவரும் உற்சாக கொடுத்த கரங்களப்பா சோதரர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறேன். ஆக 2:19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனப்பா சோத்திரமா இருங்க. இன்று முதல் உள்ள பிள்ளைகளை வந்திருக்கிற பிள்ளைகள், முதியோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வாழ்வை பிள்ளைகள் எல்லாரையும் அப்பா சோத்திரம் ஆசீர்வதித்து அறிவுபடியாக ஜெபம் பண்ணுறேன்ப்பா சோத்திரம். பிரமிக்குமார் பாசுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு பலவை பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறேன். இன்னும் ஊழியங்கள் இந்த இடத்துல வளரணும்
வரணும். ஏராளமான ஆத்துமாக்கள், புதிய புதிய ஆத்துமாக்கள் வரணும். உடன் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். உடன் ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா சகோதரம். பாடல் ஆராடப்பா சகோதரம், செய்து எல்லா பகுதியப்பா சகோதரம் மாறுவே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நடந்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா சகோதரம் மாறுவே. தொடர்ந்து ஆடுகிற நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யாக ஜெபம் பண்ணுறேன். நீர் மையப்பட வேண்டும், நாமத்தை மாத்திரம் மையப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டு அப்படி செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை வரையும் தங்கி தாவரித்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.